சோ இதுக்கு அடுத்த கட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி வந்து பேராசூட்ல பறக்கிற மாதிரியான ஒரு சீன் வருது. ஒரு நல்ல ஒரு ட்ரீட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டையை பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி ஏதோ பில்டிங்ல நின்று ஏதோ ஓட்ட போட்டு அதுக்குள்ள குதிக்கிற மாதிரியான ஒரு சீன் வருது. இந்த சீனுமே நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி நினைச்சும் போது இது நம்ம மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் புரோட்டோகால் அதுல வரக்கூடிய சீனையா தூக்கி வச்சிருக்கீங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த படம் தான் வச்சிருக்காருன்னு பார்த்தா தளபதியோட படத்துல வரக்கூடிய நிறைய ரெஃபரன்ஸும் எடுத்து வச்சிருக்காரு. போக்கிரி, கில்லி, மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்டு, இந்த மாதிரி பல படங்களை வச்சிருக்காங்க. சோ நம்ம பிரசாந்த் வந்து அந்த டயலாக் முடிக்கும் போகும்போது இவர் வந்து கோட் ஆஃப் த சாட்ஸ்ன்னு சொல்றாப்ல. சாட்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. மேபி அது வந்து ராக்கு பக்கத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்குவாடா கூட இருக்கலாம். சோ அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர். அதுலயுமே கோட்னு சொல்றாங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது இவர் தான் இந்த இதுல இவர் தான் பெரிய ஆளு. சோ இவர் தான் இதுல அப்படின்றத வந்து அவர் அதுல